அண்ணாமலையும் டிடிவியும் ஆண்டி எடப்பாடிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அதுல டிடிவி வந்து விஜய் தனிச்சு நின்னாருன்னா விஜய் லிட் பண்ணதுக்கு டிடிவி தயாரா இருக்கிறாரு. ஆனா விஜயோட நடவடிக்கைகள் எடப்பாடி கூட பேர் வாரோங்கிற சந்தேகம் டிடிவிக்கு வரும்போது when in doubt cut it out அந்த மாதிரி இத பிஹேவ் பண்றாரு. என்ன நடவடிக்கைகள் அதான் விஜய் ரியாக்ட் பண்ணாதானே அவருடைய நடவடிக்கைகள் குறித்து நம்ம பேச முடியும். அவங்க ரியாக்டே பண்ண சந்தேகப்பட்டுட்டாரு டிடிவி. அரசியல்வாதி சான்ஸ் எடுக்க முடியாது. அவர் ரியாக்ட் பண்ணாருன்னா அவர் உத்தமரு புத்தமரு அவர் சொன்னது ஹரிச்சந்திரன் இருக்க முடியுமா? அவர் மாறிட்டாருன்னா சோ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளி தான் அரசியல்ல முக்கியம். ஏன்னா அட் சேம் டைம் இங்க ராகுல் காந்தி அவர்களுமே விஜயோட போன் கால்ல வந்து பேசிட்டு தான் இருக்காரு, கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னும் நம்ம கேள்விப்படுறோம்ல. இதுல எதுவுமே நமக்கு உறுதிப்படுத்த தகவலா இருக்கும். அதுதான் டிடிவி விஜய நம்பல. எடப்பாடி கூட கடைசியில பேர் வாரங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வர்றதுனாலதான் அவர் வந்து இந்த கரூர் மேட்டர்ல முதல்வரை பாராட்டிக்கிட்டு திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாரு. டிடிவியோட நோக்கம் ஆண்டி எடப்பாடி தான். இப்ப என்னோட நோக்கமும் ஆண்டி எடப்பாடி தான். வெளிப்படையா டிக்ளேர் பண்ணி தான் நானும் சொல்றேன். அப்ப டிடிவி ஆண்டி எடப்பாடி பண்ணும்போது விஜய் ப்ரோ எடப்பாடியா போயிடக்கூடாதுங்கிற அச்சம் இருக்குது. அதனாலதான் அவர் இந்த இடத்துக்குள்ள திமுக ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி அவர் தெளிவா கரூர் மேட்டர்ல அவரு தன்னோட கருத்தை டிடிவி வச்சுட்டாரு. அது மட்டும் இல்ல அண்ணாமலைக்கு கருத்தை அண்ணாமலைக்கு எதிராக ஒரு சதி திட்டம் நடக்குது, செல்வாக்கற்றவர்கள் உங்களை எடப்பாடியோட சேர்ந்து காலி பண்ண பாக்குறாங்கன்னு சொல்லி அதை அலர்ட் பண்ணதும் ஓப்பன் ஆட்டு அலர்ட் பண்ணதும் டிடிவிக்கு பங்கு பெரும் பங்கு.